வாக்குச்சாவடிகளில் ரேம்ப் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். யார் தொடுத்த வழக்கு? இந்த வழக்கு குறித்த பின்னணியும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில வாக்குச்சாவடிகளை உரிய வசதிகளுடன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாற்றுத்திறனாளியான வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின்படி வகுக்கப்பட்ட விதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளை அணுகுவதற்கு சாய்தளம் அமைத்தல் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுடன் இணையதளத்தை கண் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், மாற்றுத்திறனாளிகள் சட்ட விதிகளை அமல்படுத்த வேண்டும், அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணைய இணையதளங்கள் மிகவும் தீவிரமானவை என்பதால் அவற்றை ஏஜென்சிகளிடம், மூன்றாவது நபரான ஏஜென்சிகளிடம் வழங்க முடியாது என்றும் தெரிவித்தார். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிந்த பிறகு இந்த வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தலின் போது மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்குரிமை மறுக்கப்படாத வகையில் விதிகளின்படி வாக்குச்சாவடிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள், மாற்றுத்திறனாளிகள் சட்ட விதிகளை பின்பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சாய்தளங்கள் அமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக அரசுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் விதிகளின்படி வாக்குச்சாவடிகளை மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்த முழு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கும் தமிழக அரசுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி கடைசி வாரத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.